நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபிஷ் ஷாப் இருக்கு. பெட்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் பிளேஸ் வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். இங்கே எந்த ஷாப்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்க்கு இருக்குது அண்ட் பேக்கெட் ஃபிஷ்ஷோட ரேட்டு, மெரின் ஃபிஷ்ஷு, இது பற்றி எல்லாமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கொளத்தூர் மெயின் ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஷாப்பில் இருக்க ஃபிஷ் எல்லாமே பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேரட் அண்ட் எல்லோ கலர் பேரட். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து ஒரு பீஸு அண்ட் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 250 கொடுக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஃபுல் டேங்க்கில் போட்டு வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிட்லெட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150, 100 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. அப்படியே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதோட ஹெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே ஃபிஷ்ஷை வந்து ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சுது. சீ டைகர்லாம் கூட வச்சுருந்தாங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இருக்கிறதுல இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட நேமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டா ஃபிஷ்ஷாக. கிட்டத்தட்ட அந்த பாண்டா கரடியோட அந்த கலரு, அந்த ஃபேஸு லைட்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. இது கோழி கப் கிடையாது. பட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபிஷ் டேங்க்கில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் போல். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒரு ஃபிஷ் வந்து கலர்ஃபுல்லாக போடும்போது இது எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெட்ரா ஃபிஷ் சொல்வேன். இது வந்து இதோட நேம் வந்து விடோ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து இவங்க கிட்ட ரெட் அண்ட் க்ரீன், எல்லோ 3 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, லைக் 30, 50 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹை குவாலிஃபையாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விடோ ஃபிஷ்ஷை பார்த்துட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வீட்லேயும் ஒரு தொட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வைக்கும் போது நம்மளோட ஃபிஷ் டேக் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைட்டர்லேயும் நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது டெய்ல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெய்ல்ஸ் வச்சுருக்கோம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுலேயுமே இந்த மீனோட ரேட் கேட்டிங்கன்னா 14,000. இதில் கோல்டன் கலர் இருக்குது. இது வந்து 25,000. அண்ட் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கூட கொடுக்குறாங்க. லைக் அந்த ஒரு சிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்றத நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கினா கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சென்னையை அடுத்து இருக்கீங்க ஆனால் என்னால் ஷாப் வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட அட்ரஸை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க ஃபிஷ்ஷை எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஆன்லைனில் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க வந்து இந்த ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த ஆக்சிஜன் இருக்குமாமா. ஸோ அதனால் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து போய் ரீச் ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மீன் வந்து வந்துகிட்டே இருக்குமா. ஸோ உங்களுக்கு இந்த ஷாப்பில் கலெக்ஷன் பிடிச்சிருந்துன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்க ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா மெரின் வேர்ல்டு அக்வாரியம். இந்த மெரின் வேர்ல்டு அக்வாரியமில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கடலில் வாழக்கூடிய மீன்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கிது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெரின் செட்டப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபிஷ் டேங்க்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் இங்கே வந்து சாதாரண மீன் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே மெரின் ஃபிஷ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சீரியஸாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் இதில் எக்ஸிபிஷனில் தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து பார்க்கவே முடிஞ்சது. அதுவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. இந்த ஃபிஷ்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து மெரின் ஃபிஷ் டேங்க் தான் வைக்கணுன்ற ஒரு ஆசையே வரும் போல். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு.
இந்த ஷாப்பில் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெரின் ஃபிஷ் கலெக்ஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ கூட கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இருக்க மெரின் ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கண்டிப்பாக நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் அண்ட் எக்ஸிபிஷனில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாப்பில் பார்க்குறது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அண்ட் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. இந்த சின்ன ஃபிஷ் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வெரைட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதோட செட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் கூட நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இப்போ வந்திருக்க ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அக்வாரியம் ஃபிஷ்ஷு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீப் ரேட்டில் வந்து ஃபிஷ் வந்து கிடைக்கிது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து 25,000லேருந்து மெரின் ஃபிஷ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ்லேருந்து நமக்கு ஃபிஷ் கிடைக்குமா, 1 ரூபியில் ஃபிஷ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எஸ்பி அக்வாரியமில் தாராளமாக கிடைக்கும். ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். பயங்கர சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபிஷ் வந்து 150க்கு அழகாக பேக்கெட்டில் போட்டு விற்றுருக்காங்க. இதில் 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. லைக் அந்த ரெட் மாலி, அதுக்கப்புறம் ஜீப்ரா, கோல்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் டைகர், ஏஞ்சல், அப்புறம் மாலிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏஞ்சல், ஒயிட் ஏஞ்சல்லாம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ரெட் மாலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70, 100 அந்த ரேஞ்ச்லேயே கொடுக்குறாங்க. விடோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா 8 பீசஸ் வந்து 250 கொடுத்துருக்காங்க அண்ட் 6 பீசஸ் வந்து 150க்கு கொடுக்குறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. டேங்க் கிளீனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதிலே வந்து ஃபிஷ் டேங்க்கில் வைக்கக்கூடிய சில செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. நம்ம கீழே பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்களா அவங்களோட ஷாப்லேயே மேலே வந்து நமக்கு தனித்தனியாக வந்து எல்லா மீனுமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மேல் ஃபிஷ்ஷு அண்ட் 5 ஃபீமேல் ஃபிஷ் வந்து மொத்தம் 10 ஃபிஷ் வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதோட டெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஹோல்சேலில் கிடைக்கிறனால தான் இந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது. இல்லைனா கண்டிப்பாக இந்த ரேட்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபிஷ்லாம் நான் வெளியே வாங்கியிருக்கேன். ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா 50 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. அதாவது அந்த டெய்ல் வந்து எவ்வளோ அழகாக போயிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மேல் 5 ஃபீமேல் 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ரொம்பவே வித்தியாசமான ஒரு மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மீன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ்ஷு. இந்த பஃபர் ஃபிஷ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இதை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தன்னை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அது வந்து குண்டாயிடுமா. ஸோ மற்ற மீனுங்க வந்து இதை வந்து சீக்கிரமாக சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, ஏன்னா அது அந்தளவுக்கு குண்டாயிடும். ஸோ இதுதான் அந்த பஃபர் ஃபிஷ்ஷு. இதோட ரேட் கேட்டிங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா 4 ஃபிஷ்ஷோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 70 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் பார்க்குறேன். இது வந்து குண்டாகும் அப்படின்றதுலாம் தெரியும். பட் இது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2-3 செகண்ட்ஸே அந்த தண்ணியிலேருந்து எடுத்தோடனே அதை தன்னை சேவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ அழகாக குண்டாயிடுச்சு. ஸோ இந்த ஷாப்பில் வந்து கீழேயும் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நிறைய பேக்கெட் ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க, பிளட் வார்ம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளட் வார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த ரேஞ்ச்லேயும் கிடைக்கிது. இதே ஃபிஷ்ஷை வந்து பேக்கெட் பண்ணியும் அவங்க கீழே வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே கூட போய் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே வேண்டாம் எனக்கு இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷே வந்து ரேட் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் தொட்டிலெலாம் போடக்கூடிய அந்த செடியெலாம் இருக்கும்ல, இதெல்லாம் 25 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கெட் ஃபிஷ் வந்து பார்க்க முடிஞ்சுது. கோல்டு ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்க்குலாம் 4 ஃபிஷ்ஷஸ் கிட்டே போட்டிருந்தாங்க. கோழிக்காப்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 150 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 8லேருந்து ஒரு 10 மீன் கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கோழிக்காப்லாம் வந்து 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்லாம் பார்க்க முடிஞ்சுது இங்கே.
நம்ம ஷாப்பு அந்த மாதிரி போகும்போது நமக்கு நிறைய இம்பார்ட்டண்டான ஃபிஷ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம மெரினுக்குன்னு தனியாக பார்க்கும்போது அங்கே மெரின் ஃபிஷ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிஷ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் ஃபிஷ் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா மாலிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 மாலி இருக்குது ஒரு பேக்கெட்டில். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 150 ருபீஸ் தான். அண்ட் கோழிகாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250. கோல்டு ஃபிஷ்லாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் அதோட ரேட் எல்லாம் வந்து பேக்கெட்டில் வரும்போது 150, 100 இந்த மாதிரி ரேட்டில் வச்சுருந்தாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா, அதுக்கப்புறம் ஃப்ளோரானு இதெல்லாமே கூட வந்து அவங்க வந்து பேக்கெட்டில் வந்து வச்சுருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. கொரியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில வகையான ஃபிஷ்ஷில் இதுவும் ஒன்று. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. இது வந்து கொளத்தூர் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஷாப்பில் எடுத்துருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்க. அரோனா ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் சைஸ் கூட இங்கே அதுக்குன்னு ஒரு தனி ஷாப் கூட இருக்குது இங்கே கொளத்தூர் மார்க்கெட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கொளத்தூர் மார்க்கெட் வரும்போது ஒரு ஃபுல் ஷாப் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன ஷாப் நீங்கள் அதாவது என்ன ஃபிஷ் வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஹோல்சேலாகவும் இருக்குது. இன்கேஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே ஹோல்சேல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் கடை வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த பிளட் வார்மு இது எல்லாமே வந்து ஹோல்சேலாக கிடைக்கிது. ஸோ நம்மள நிறைய லாட்டாக வாங்கும் போது அதோட அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டேங்க்கு இந்த மாதிரி விஷயம், அதுக்கப்புறம் பெட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிற கேஜ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே தாராளமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து வாங்கலாம்ல அந்த மாதிரி. ஸோ இந்த கேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேஜ் கூட இருந்தது. லைக் நம்ம ஒரு கிளி பெருசாக நிறைய பேரட் வைக்கணும் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த மாதிரி கேஜும் இருந்தது. டாகுக்கு தனியாக வேணும் அப்படின்னா அதுவுமே இருந்தது. ஃபிஷ் டேங்கை டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாண்ட் மாதிரிலாம் கூட வந்து வச்சுருக்காங்க. லைக் அந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இல்லாமல் மண்ணு துகள் மாதிரி இருந்தது. ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஜ் கணக்கில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில கல்லெலாம் வந்து பீசஸ் கணக்கில் வந்து ரேட் கொடுக்குறாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜ் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி அமௌண்ட் வைஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்த கொளத்தூர் அந்த ஃபிஷ் மார்க்கெட் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம எடுத்தோம் இந்த வீடியோஸ் எல்லாமே. நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான பிளேஸ் வந்து கொளத்தூர் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.